ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம மலை ஏச்சம்பளம் தாங்க பறிக்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மரம் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிது. இதுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மரம் நிற்கிது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு மரம் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மரம் இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதில் மேலே வந்து காய் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி போய்ட்டு கண்டிப்பாக பழம் வந்து இருக்கோம், பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வந்தாச்சு. போய்ட்டு இப்போ கிட்டத்தில் பார்ப்போம். பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மரத்தில் ஏறி பிடுங்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே மரம் ஹைட்டில் நிற்கிது. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த இதுக்கு நேராக 2 மரம் நிற்கிதா, அதுக்கு நேராக ஒரு மரம் நிற்கிதா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக ஒரு மரம் நிற்கிது. எல்லா மரத்துலேயுமே பார்த்திங்கன்னா வந்து ஈச்சங்காய் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஆரஞ்சு கலரில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பழம் தான் பழுத்துருக்கான்னு தெரில. போய்ட்டு பார்ப்போம். கண்டிப்பாக பழுத்துருந்துச்சுன்னா மரத்தில் ஏறி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பறித்து சாப்பிட வேண்டியது. கொஞ்சம் கிட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அலக்கு போட்டு இழுத்துடலாம். பட்டு ஹைட்டாக இருக்குது, இவ்வளோ தூரத்துக்குலாம் வந்து அலக்கெல்லாம் போட்டு இழுக்க முடியாது. சரி வாங்க பார்ப்போம். முதல்ல பழுத்துருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கிறோம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இது பார்த்திங்களா, இதில் தான் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கல்லில் இருக்குது. ஆனால் பழம் காய் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது. இந்த கீழே பார்த்திங்கன்னா சரியான புதரு. அதுலேருந்து பழுத்து விழுந்த பழம் பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்து முளைச்சி பார்த்திங்கன்னா அது ஒரு மரமாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈச்ச மத்தையாக தான் இருக்குது. வந்தீங்களா, இதில் எங்கிட்டு போகிறேன்னு தெரில. முதல்ல வழியை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இங்கே ஒரு மரம் முளைச்சிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு ஈச்ச மரம், அதுக்குள்ளே ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஈச்சம் பத்தையாகவே வந்துடும். 2 மரம் மட்டும்தான். இதுக்கெலாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த 2 மரம் தான். அப்படியே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு பழம் ஒன்று பழுத்துருக்கு. இது என்ன பழம் தெரில. இது பார்த்திங்கன்னா வந்து சிவப்பு கலரில் பழுத்துருக்கு. இதான் பார்த்திங்கன்னா அந்த மைப்பழம்னு நினைக்கிறேன். சாப்பிடலாமான்னு தெரில. பார்த்தீங்களா, காய் பார்த்திங்கன்னா சிவப்பு கலராக இருக்குது. இந்த பழம் பார்த்திங்கன்னா வந்து கருப்பு கலரில் இருக்குது. ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் வந்த வேலையை பார்ப்போம். இதில் தான் ரூட்டு தெரில நண்பர்களே. வாங்க சுற்றி எங்கேயாச்சும் போவோம். எங்கேயாச்சும் பார்த்திங்கன்னா கேப் இருந்துச்சுன்னா பத்துக்கிட்டு உள்ளே போயிடுவோம். ஆனால் இதில் வந்து பழம் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. காய் மட்டும்தான் வந்து ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா அங்கிட்டு 2 மரம் நிற்கும் நல்லா பார்த்திங்கன்னா அதில் போய்ட்டு பறிச்சிடுவோம். பாருங்கள், இந்த மரத்தில் தான் பார்த்திங்கன்னா சரியாக அந்த மரத்தோடு பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது காய். அப்படியே கொத்து சூப்பராக காய்ச்சிருக்கு. ஆனால் போன வருஷமாக இந்த மரம் வந்து காய்க்கவே இல்லை. நான் போன வருஷம் வந்து நம்ம அந்த மரத்தில் ஏறி வந்து நம்ம பிடுங்கியிருப்போம். பழைய வீடியோஸில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ இந்த மரத்தில் ஏறி வந்து ஈச்சி வந்து பிடுங்கியிருப்போம். 1 வருஷம் ஆச்சு அதுக்குள்ளே. அப்போது பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் வந்து காய்க்கவே இல்லை. இந்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பாதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒத்தேடு பாதை போகுது நண்பர்களே. பார்த்திங்களா, இது மிச்சம் வரங்க. இதுக்குள்ள ஒரு குட்டி மரம் வளர்த்து காய்ச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து காய்க்கவே இல்லைங்க. சின்ன மரமாக இருந்துச்சு நண்பர்களே. இதுக்கு தெரியும் என்னன்னு தெரியல உங்களுக்கு. இந்த இதுக்கு பார்த்திங்களா, இதுலேயும் பார்த்திங்கன்னா சரியான எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு. நம்மகிட்ட வந்து கோபுர கேமராங்கிறனால பார்த்திங்கன்னா ஜூம் பண்ண முடியாது. எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம வந்து காட்ட முடியும். வாங்க ஃபஸ்ட் நான் உள்ளே போயிட்டு உள்ள பாதையை கண்டுபிடிச்சி உள்ளே போயிடுவோம். நாருங்க சரியான போது ஈச்சம்பராக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே நனைஞ்சு போயிடுவோமா. பார்த்திங்கன்னா இந்த கூடையில் பார்த்திங்கன்னா அருவா இருக்குது நண்பர்களே. அருவா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி காடு சைடு வந்தாலே அருவா எடுத்துகிட்டு வந்துடுவேன். நனைஞ்சு வந்தாச்சு. இனிமேல் என்னமோ வந்து ஓடுது, அணில் ஓடுது நண்பர்களே. நம்ம
தேடி வந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. இதுக்குள்ளே போகிறதுக்கு நினைக்கும் போதே பார்த்திங்கன்னா கொடூரமாக இருக்குது இதுக்குள்ளே போகணுமா அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து முள் எக்கச்சக்கமாக இருக்குது. பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. ஒரு வழியாக சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். ஆனால் என்ன ஒன்றுன்னா மரத்தில் வந்து பழமே இல்லை. அதுதான் இங்கே பெரிய விஷயம். இங்கேருந்து பார்க்கும்போதே கண்ணுக்கு இன்னும் தூரம் வரைக்கும் வெறும் ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா வெறும் காயாக தான் இருக்குது. நம்ம பழுத்துச்சுன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு அரக்க கலரில் இருந்து இருக்கும் அந்த பழம் வந்து. அரை கலரில் கொஞ்சம் கருப்பு அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த கொஞ்சம் பச்சை கலராக கொஞ்சம் ஆரஞ்சு கலர் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பழம் வந்து இருக்காது. இதில் சுத்தம் பண்ணிவிட்டு மேலே ஏறி போகிறது வேஸ்ட்டு. நம்ம இங்கேருந்தே தெரிஞ்சு வச்சு அந்த மரத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வரும்போதே பார்த்துட்டா நமக்கு வந்து காயாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே ஒரு ஹைட்டு மரம் ஒன்று இருக்குது. நம்ம அதை போய்ட்டு பார்த்துட்டு வந்து பழம் இருந்துச்சுன்னா பிடிங்கி சாப்பிட்டு கிளம்பலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயாச்சும் போய்ட்டு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். என்னன்னு தெரில, ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா வந்து வீடியோ எடுக்கல. சரி இன்றைக்காச்சும் எடுக்கலாமா வந்தால் நம்ம வீடியோக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கொண்ட கமெண்ட் ஆயிரும் நண்பர்களே. சரி வாங்க எங்கேயாச்சும் போய்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் கேமராவில் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே தெரியுதா, ஃபுல்லாக கொப்பாக கிடக்கு. ஆனால் ஃபுல்லாகவே காய் நண்பர்களே. அந்த காய் மேலே பார்த்திங்கன்னா குருவி உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த காய் பூரா பார்த்திங்கன்னா கீழே தள்ளிடுச்சிங்க பாருங்கள். சின்னமாக இருக்குது. இன்னும் வந்து பெருக்கலை. இன்னும் பெருத்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ பெருசு வரும். இவ்வளோ பெருசு வரும். சைஸை பாருங்கள் இப்படி தான் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோது கொட்டி கிடக்கு. பழுத்துச்சுன்னா வச்சுங்களேன் இது ஃபுல்லாக கொட்டி கிடக்கும். அவ்வளோது கிடக்கும் கீழே. ஆனால் இது இந்த பாருங்கள் சைஸை பாருங்கள். ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து சின்ன, ஆனால் மரத்துக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாகவே இருக்குது. அது இன்னொரு கொப்பு பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் போகட்டும். இது ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டுருவோம். நல்லா பழுத்துறோம். சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நார்மலாக உள்ள ஈச்சம்பழத்தோட இந்த பழம் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும். சரி வாங்க, கடைசி பார்த்திங்கன்னா அந்த ஒரு மரம் தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டோம்னா அது இல்லைன்னா அப்படியே கிளம்பிட்டே இருக்கும். திரும்பி பார்க்காம போக வேண்டியதே. வாங்க போவோம். இன்னும் அந்த தெரியுது பார்த்திங்களா, அதான் பெரிய மரம் இருக்கிறதுலே. குட்டி குட்டியாக சின்ன புதராக தெரியுது பார்த்திங்களா. இது பூரா பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாட்டு ஈச்சம்பழம். நம்ம வந்து அந்த பழம் வந்து பிடிங்கி நம்ம வந்து 2-3 வீடியோ போட்டிருப்போம். கீழே லிங்க் இருக்கேன், எல்லாரையும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம மலை ஈச்சம்பழம் பார்த்திங்களான்ட்டு வந்திருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா அந்த குருவியோட மேலே இருக்காரு. பழம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் பார்த்தாலும் தெரியும். இதை பார்த்திங்களா, இந்த செடி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து மலை ஈச்சம்பழம் செடி தான். இது கொஞ்சம் நாள் கழித்து பெருசாக வந்துடும். அந்த பனை மரம் தெரியும் பார்த்திங்களா, இதுக்கு நேரம் ஒரு செடி இருக்குது, இதுக்கு நேரம் ஒரு மரம் இருக்குது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காயுமே காய்க்கலை. நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு முன்கூட்டியே வந்துடுறோம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா வந்து பழத்தக்கப்புறம் வந்துடுவான். அப்போ பார்த்திங்கன்னா வந்து பழம் பிடிங்கி கண்டிப்பாக போடுவோம். இந்த கீழே பார்த்திங்களா அந்த பழம் விழுந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் மரம் முளைச்சிருக்கு. சுற்றி பார்த்திங்கன்னா வந்து முளைச்சிருக்கு. சென்டரில் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது ஒத்த மரம். நண்பர்களே, இதில் பழம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா காய் நான் சொன்னால் பார்த்தீங்களா பெருசாக இருக்கும் காய். இங்கே பாருங்க, இது நல்லா தெரியுது நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு, விழுந்து காஞ்சிருச்சு. மேலே பழம் இருக்குது. ஆனால் இதில் ஏற முடியுமான்னு தெரியல, இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இதில் நான் எப்படி ஏறி போகிறது நண்பர்களே? மரத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. ஆனால் பட்டு நல்லா இனிப்பாக தான் இருக்குது. பேரிச்சம்பழம் மாதிரியே இருக்குது. ஆனால் காஞ்சி போச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பழம் கிடக்கும்னு நினைக்கிறீங்க. இதில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா அரப்பழம். இது பார்த்திங்கன்னா அரப்பழம், அரக்காய். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அரப்பழம் தான் நண்பர்களே. சாப்பிட்டு பார்ப்போம். துவக்குது.
நண்பர்களே உள்ளே போகிற பழத்தை பார்த்துட்டேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கருப்பு அரைக்கல்லில் இருக்கும் சொன்னேன் பார்த்தீங்களா, இதான் பார்த்தீங்கன்னா அந்த அரைப்பழம். நண்பர்களே வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. நம்ம வந்தது எப்படி வேஸ்ட்டாக போயிருந்த விஷயம். ஒரு பழம் வந்து கிடக்கு. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கிடக்கிற மாதிரி தெரியுது. வாங்க உள்ளது சாப்பிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ காய் கிடக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் குருவி அடித்து கீழே கொட்டிடுச்சு நண்பர்களே. இதெல்லாம் பாருங்கள் கடிச்சு கடிச்சு போட்டுருக்கு கீழே குருவி. இதெல்லாம் வந்து பழம். இதெல்லாம் அரைப்பழம் நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா காய். மரத்தை பார்த்தீங்களா, சரியான ஹைட்டு மரம். அடுத்த இன்னொரு பழம் சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட் நண்பர்களே. அந்த சின்ன பழத்தோட பார்த்திங்கன்னா இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. என்னென்னா கொட்டை தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த தோல் மட்டும்தான் லைட்டாக தூண்டு ஒட்டிகிட்டு இருக்குது. அதே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா மேலே ஏறி போய்ட்டு பிடிங்கிட்டு வந்துடலாம் பார்த்தேன். ஆனால் மரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து அதோட கிளையெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சி கீழே தொங்குது. அது மேலே குத்துனுச்சுன்னா பார்த்திங்கன்னா முள் சரியான முள், ஈச்ச முள் சும்மாவே கடுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏறவே முடியாது நண்பர்களே. பழுத்து விழுகிற மட்டும்தான் புறைய முடியும் போல். இந்த உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொட்டி கிடக்கு நண்பர்களே. அருமையான ஒரு பழம் சூப்பராக கிடக்கு நண்பர்களே. இங்கே பாருங்க, மரத்தை சுற்றியே கிடக்கு நண்பர்களே பழம். சுற்றி பார்த்துக்கிட்டே வருவோம். இங்கே வருங்க, இங்கே ஒரு பழம் கிடக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவி கடிச்சு போட்டிருக்கு. இந்த செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடக்கு நண்பர்களே. நான் அது அரைப்பழமாக கிடக்கு. ஓகே நண்பர்களே, என்ன பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழம் கிடச்சிருக்கு. ரொம்ப இல்லைனாலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிடச்சிருக்கு நண்பர்களே. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பழம் வந்து நல்லா பழுத்தக்கப்புறம் வருவான். வந்து கண்டிப்பாக வந்து கொப்பாக வந்து பிடுங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரம் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பழம் கிடச்சிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நிறையா வந்து பறித்து போகிற மாதிரி வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். டடா, பை பாய்.